மட்டும் கிடைக்கலையே, அது எதனால? இப்படி நிறைய வகையில வந்து நான் கமெண்ட்டும் பண்ண சொல்லியிருந்தேன். உங்களுக்கான பிரச்சனைய மட்டும் சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் கண்டிப்பா சொல்றேன். அதுக்கான ஒவ்வொருத்தவங்களுக்கான பதில வந்து சொல்றேன். அதுல முக்கியமாக வந்து இந்த படிச்சும் அந்த வேலைய வந்து ஒரு தக்க வச்சுக்க முடியல. நல்லா தான் வேலை போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு மாசம் வந்து என்ன காரணம்னே தெரியல. என்னை வேலைய விட்டு நீக்கிட்டாங்க. இவ்வளோ நாளா நான் வந்து படிச்சு ஒரு சரியான நான் படிச்ச படிப்புக்கு வந்து வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கட்டம். இன்னொருத்தவங்க வந்து 5 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு. குழந்தை பாக்கியம் வந்து எங்களுக்கு கிடைக்கல. இதனால வந்து இந்த குழந்தை சில குடும்பத்துல வந்து இல்லைன்னான்னு வச்சுக்கோங்களேன். அது மிகப்பெரிய வந்து அந்த ஒரு குடும்பத்துக்கே வந்து வருத்தத்தை உண்டாக்கிடும். ஏன் அது முக்கியமான காரணம் சொல்றேன்னா, இந்த வீடியோல அந்த வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? இதுல வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம், நீங்க யாருக்குமே எந்த காசுமே நீங்க செலவழிக்காம, எந்த ஒரு பரிகாரமே பண்ணாம, சின்ன சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்றேன். இத மட்டும் முயற்சி பண்ணுங்க.